Hi. Many people think பண்றது ஹெல்த் இன்சூரன்ஸ் மீன்ஸ் ஜீரோ பேமெண்ட். பட் அது அப்படி கிடையாது. சப்போஸ் உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இது தெரியாம அட்மிட் ஆகாதீங்க. சப்போஸ் தெரியாம அட்மிட் ஆனீங்க அப்படின்னா பாதி அமௌண்ட்டுக்கு மேல நீங்க உங்க கையில இருந்து காசு பே பண்ற மாதிரி இருக்கும். நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களுடைய இன்சூரன்ஸ் எந்த மாதிரியான ரூம் கேட்டகரியில கவர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரூம் டைப் வந்து ஜென்ரல் வார்டு இருக்கும், ஷேரிங் ரூம் இருக்கும், செமி பிரைவேட் இருக்கும், சிங்கிள் ரூம் இருக்கும். அப்புறம் ப்ரீமியம் கேட்டகரியில் வந்து டியூலக்ஸ் ரூம் இருக்கும், தென் விஐபி ரூம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், சப்போஸ் நீங்கள் செமி பிரைவேட்டுக்கு தான் நீங்கள் வந்து எலிஜிபிள், பட் நீங்கள் வந்து சிங்கிள் ரூம் எடுத்துருக்கிறீங்க. அந்த ரிமைனிங் அமௌண்ட் அதோட வருகிற கனெக்டட் சார்ஜஸ் எல்லாம் உங்கள் கையிலேருந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்க இதை வந்து கிளைமும் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் கன்சியூமபிள். எந்தெந்த கன்சியூமபிள் எல்லாம் கவர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப ஜஸ்ட் கிளவுஸ், மாஸ்க்கு, அப்புறம் ஐவி செட், டயப்பர், நீடில்ஸ், இப்படி இன்னும் ரொம்ப இருக்கு. இந்த மாதிரி ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. இதோட ரேட்டு வந்து ரொம்ப ஜாஸ்தி. சம் இன்சூரன்ஸ்ல இதெல்லாமே கவர் ஆகாது. ஸோ இன்சூரன்ஸ் எடுக்கும் போதே இதெல்லாம் கவர் ஆகுமான்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு எடுத்துக்கோங்க. தேர்ட் ஒன், என்னென்ன நீங்க எக்ஸ்ட்ரா பே பண்ண வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அட்மிட் ஆக முன்னாடியே ஜெனரலா இன்சூரன்ஸ் இருக்கிறவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, அப்கிரேட் ரூம் சார்ஜஸ் அண்ட் ஃபாலோடு பை வருகிற கனெக்டட் சார்ஜஸ், அப்புறம் வந்து கன்சியூமபிள் சார்ஜஸ், அப்புறம் வந்து ஓபிடியில் போய் நீங்கள் டாக்டரை விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட சார்ஜஸ், அப்புறம் வந்து ஃபாலோ அப் ப்ரொசீஜர், அதில் ஏதாவது சின்ன சின்ன ப்ரொசீஜர் பண்ணோம் அப்படின்னா அந்த பேமெண்ட்டும் நீங்கள் தான் பண்ண வேண்டியது இருக்கும். சம் ஓபிடி ப்ரொசீஜர், அப்புறம் வந்து ஏதாவது காஸ்மெட்டிக் ப்ரொசீஜர், அப்புறம் வந்து டென்டல் ரிலேட்டடாக ஏதாவது ப்ரொசீஜர் பண்ணுனீங்க அப்படின்னு சொன்னால், ஓபிடி ப்ரொசீஜர் அப்படின்னா வித்தின் 24 ஹவர்ஸில் வந்து ஏதாவது ப்ரொசீஜர் பண்ணிட்டு டிஸ்சார்ஜ் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த அமௌண்ட்டு நீங்கள் தான் பே பண்ண வேண்டியது இருக்கும். அப்புறம் சர்டன் க்ரானிக் டிசீஸ், நீங்கள் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடியே அது வந்து ப்ரூஃப் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால், நீங்கள் புதுசாக இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அது வந்து அதுக்கு வந்து நீங்கள் வந்து அப்புறம் வந்து கிளைம் பண்ண முடியாது. அப்புறம் வந்து செல்ஃப் காம் அப்படின்னா, செல்ஃபாக வந்து சிலவங்க வந்து இந்த வெயின்ஸ் ஆர்டரி போடுற இடத்துல எல்லாம் கட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கவர் பண்ண முடியாது. தென் வந்து சூசைட் அட்டன் பண்ணுறது, ஓவரா ட்ரக்ஸ், வேறு ஏதாச்சும் சூசைட் அட்டன் பண்ணுறதுக்காக ட்ரக்ஸ் ஏதாச்சும் எடுப்பாங்க, அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா. அப்புறம் சில பேர் வந்து ஆல்கஹால் ரொம்ப எடுத்துட்டு அது ரிலேட்டடாக ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா அட்மிட் ஆவாங்க. அது வந்து கிளைம் பண்ண முடியாது. அப்புறம் வந்து வேக்சினேஷன் கிளைம் பண்ண முடியாது. அப்புறம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகும்போது உங்கள் கூட யாராவது ஸ்டே பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரிலேட்டிவ்ஸ் எக்ஸ்பென்சஸ் வந்து இன்சூரன்ஸில் வந்து கவர் ஆகாது. அவங்களோட ஃபுட்டும் வந்து கவர் ஆகாது. ஈச் இன்சூரன்ஸ் பாலிசிஸ் ஆர் டிஃப்ரெண்ட். ஸோ இன்சூரன்ஸ் எடுக்க முன்னாடி கண்டிப்பாக கேட்டு எல்லாம் தெரிஞ்சு உங்களுக்கு இது ஓகேவா, இது எடுக்கிறதுனால நமக்கு பெனிஃபிட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு முடிவெடுங்க. கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிந்து கொள்வதற்கு கண்டிப்பாக என்னோட யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. பாய், டேக் கேர்.